திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருநாவுக்கரசு சுவாமிகள் அனைத்து சிவாலயங்களிலும் இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து கடைசியாக காளகஸ்தியில் உள்ள இறைவனை தரிசனம் செய்கிறார். அங்கு பல நாட்கள் தங்கி இறைவனையும் இறைவியையும் தரிசித்து பல பதிகங்கள் பாடியுள்ளார். வயது 80 வயதாகிவிட்டது. அந்த நிலையில் அவருக்கு ஆள் மனதில் நீங்காத ஒரு ஆசை, திருக்கைலாயத்தில் உள்ள இறைவனை எப்படியேனும் தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு மிகுதியாக இருந்தது. ஆவல் மிகுதியால் திருக்கையிலையில் உள்ள இறைவனை தரிசிப்பதற்காக திருக்கைலாயத்திற்கு பயணமாகிறார். இப்போ இருக்கிற காலகட்டம் மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நடந்து தான் எல்லா இடத்துக்குமே போகணும். கிபி 7ஆம் நூற்றாண்டு. அவ்வாறு நடந்து போகும்போது அவரது உடல் வயதின் மிகுதியால் தளர்ந்த நிலையில் உள்ளது. எனினும் மனதில் எப்படியேனும் திருக்கைலாயத்தில் உள்ள இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு மன உறுதியுடன் திருக்கைலாயத்திற்கு பயணமாகிறார். நடந்து செல்கிறார். அவரது கால்கள் தளர்வடைகின்றன. மிகவும் களைப்புற்று அதன் பிறகு ஊர்ந்து செல்கின்றார். அவ்வாறு ஊர்ந்து செல்லும்போது அவரது கைகளும் வலிமையற்று குன்றிவிடுகிறது. உடம்பெல்லாம் காயம். அப்படி இருந்தும் எப்படியேனும் இறைவனை கண்டே ஆக வேண்டும் என்கின்ற மன உறுதியோடு இறைவனை காண ரொம்ப கஷ்டப்பட்டு போயின்னு இருக்கார். தவழ்ந்து போயின்னு இருக்கார். இறைவன் பக்தர்களுக்கு தாயுமானவர் இல்லையா? அப்படியாப்பட்ட இறைவன் திருநாவுக்கரசர் மீது இரக்கம் கொண்டு ஒரு முனிவர் வேடம் கொண்டு அவரிடம் திருக்கைலாய தரிசனம் என்பது தேவர்களுக்கே கிடைப்பதற்கு அரிது. அப்படி இருந்தும் அப்படியாப்பட்ட தரிசனத்தை காண வேண்டும் என்று நீ இவ்வளவு தூரம் நடந்து வருகிறாயே, வயது முதிர்ந்த நிலையில் உடம்பெல்லாம் காயமாகிவிட்டதே, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் தெரியுமா? அதனால நீ மீண்டும் திரும்பிச் செல், திருக்கைலாய தரிசனம் காண முடியாது, திரும்பிச் செல் என்று அந்த முனிவர் வேடத்தில் உள்ள இறைவன் கூறுகிறார். மன உறுதி உள்ள திருநாவுக்கரசர் இறைவனை காணாமல் நான் செல்ல மாட்டேன் என்று திடமாக சொல்கிறார். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதில் அவரது மன உறுதி தெரிகிறது. அந்த முனிவர் இரக்கம் கொண்டு அப்படி என்றால்
இந்த போகிற பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளம் ஒன்று இருக்குது, தடாகம். இந்த தடாகத்தில் குளித்து எழுந்திருக்கும்போது உனக்கு திருக்கைலாய காட்சி கிடைக்கும். அதனால் இந்த தடாகத்தில் போய் குளி அப்படின்னு சொல்கிறேன். அடியார்க்கும் அடியேன் அல்லவா? திருநாவுக்கரசர் அந்த முனிவர் வேடத்தில் உள்ள அந்த அடியார் கூறியதை மிகவும் பெரிதாக கருதி முக்கியத்துவம் கொடுத்து அந்த தடாகத்தில் குளிக்கிறார். அந்த குளிச்சு எழுந்திருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்க திருவையாற்றில் உள்ள திருக்குளத்தங்கரையிலிருந்து எழுந்துக்கிறார். மூழ்கினது திருக்கைலாயம் செல்லும் வழியுள்ள தடாகம். ஆனால் எழுந்திருக்கும் போது சோழ நாட்டில் உள்ள திருவையாற்றில் உள்ள குளக்கரையில் எழுந்திருக்கிறார். அப்படி எழுந்திருக்கும் போது அந்த முனிவர் வேடத்தில் உள்ள வந்த இறைவன் கூறியவாறு அவருக்கு திருக்கைலாய காட்சி கிடைக்கிறது. இந்த திருக்கைலாய காட்சியை பார்த்த உடனே அவருக்கு ஆனந்தம் தாங்கலை, வாய் பேச வரல, என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்களில் நீர் சொரிகிறது. கண்களில் நீர் மல்க திறன்மேல் கையை கொண்டு இறைவனை வணங்குகிறார், ஆடுகிறார், குதிக்கிறார், தாண்டவம் ஆடுகிறார். தரையில காலே படலை. அந்த இறைவனை கண்ட ஆனந்தத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாம தாண்டவம் ஆடுகிறார், ஓடுகிறார், குதிக்கிறார். கண்களில் நீர் மல்க இறைவனை தலைமேல் கை கொண்டு வணங்குகிறார். இறைவா, எனக்கு அருமையான காட்சியை கொடுத்துட்டே, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு மனமுருகி இறைவனை வேண்டுகிறார். அப்போது அவருக்கு காண்பன அனைத்துமே பரமசிவன் பார்வதியாக காட்சி அளிக்கிறது. இறைவனை பார்த்துட்டு இறைவனையும் இறைவியையும் பார்த்த அவர் கண்கள் யாரை பார்த்தாலுமே, எந்த உயிர்களை பார்த்தாலுமே இறைவனும் இறைவியுமாக காட்சி அளிக்கிறார்கள். மனிதர்களை பார்க்கிறார். ஆணை பார்க்கும்போது சிவன் மாதிரி இருக்கு, பெண்ணை பார்க்கும்போது பார்வதி மாதிரி இருக்கு. யானை வருது, யானையை பார்க்கிறார். யானையை பார்க்கும்போது சிவன் மாதிரியும், பெண் யானையை பார்க்கும்போது பார்வதி மாதிரி இருக்கு. கோழியை பார்க்குறார், சேவலை பார்க்கும்போது பரமசிவனாக தோன்று காட்சி தன் கண்ணுக்கு தெரிகிறது. கோழியை பார்க்கும்போது, படைக்கோழியை பார்க்கும்போது பெண் உருவமாக தெரியுது. மயிலை பார்க்குறார், ஆண் மயில், பெண் மயில். பறவைகளை அனைத்து விலங்குகளையும் பார்க்கிறார். அனைத்துமே அவருக்கு இறைவனும் இறைவியுமாக கண்களில் தோன்றுகிறது. அந்த நிலையில் அவர் அருளிய பதியம்தான் மாதர் பிரேக்கண்ணி யானை என்கின்ற 10 பாடல். அருமையான பாடல். இந்த பாடல் இந்த திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய காட்சியை இறைவன் அமாவாசை தினத்தில் திருவையாற்றில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அருளிய நேரம். அப்படியாப்பட்ட நேரத்தில் கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு பாடிய பாடல் தான் இந்த மாதர் பிரேக்கண்ணி யானை என்கின்ற பதிகம். திருச்சிற்றம்பலம்.